டேய் என்னடா ஆச்சு? அவன் கால் அட்டன் பண்ணானா இல்லையா? நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான்டா இருக்கேன், கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன். டேய் மறுபடியும் ட்ரை பண்ணுறா. லேட்டாக போனால் அந்த ஹெச்ஓடி வேறு திட்டுவாரா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் சொல்லுடா. சொல்லுடாவா? இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு? நீ என்ன சைலண்ட்டாகவே இருக்க? அது ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, வீட்டில் வேறு ஒரே பிரச்சனை. நான் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலியே ரன் பண்ணும் போல் இருக்குது. இப்போ வேறு படிப்பு வேறு முடிய போகுது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஃபீல் பண்ணாதடா, நீ நல்லா படிக்கிற பையன் தானே, உனக்கு நல்ல வேலை கிடச்சிரும். சரி அதை விடு. இன்றைக்கி என்ன பிரச்சனை பாரு. லேட்டாக போனால் ஆப்ஷன் தான்டா. வந்துட்டானாண்டா, பக்கத்தில் வந்துட்டானா. சீக்கிரம் வர சொல்கிறா, காலேஜுக்கு வேறு லேட் ஆகிட்டே இருக்குது. இவனே ஏன்டா கூட்டு வந்தாவன்? தெரியலையேடா. டேய் இவனே ஏன்டா கூட்டு வந்த? மச்சான் அவன் காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டான்டா, அதான்டா அவனை கூப்பிட்டு வந்தேன். பாவம்டா. அது சரிடா, நம்ம எப்படிடா போகிறது? டேய் இவ்வளோ பெரிய உருவத்தை எப்போ ஏற்றிட்டு போகிறது? அதுக்காக தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ அவனை ஏற்றிட்டு வந்துட்ட. வழக்கம் போல் நீ இவனை ஏற்றிக்க, நாங்கள் அவனை ஏற்றிக்கிறோம். சரி மாப்பிள்ள. ஓகே தானடா? ஓகே. மச்சான் மெயினில் போனால் லேட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வேறு. அதில் போனால் எப்படியும் ஃபஸ்ட் ஹவர் முடிஞ்சு தான் போனோம். நம்ம அன்றைக்கி போனால் ஷார்ட்கட்டில் போயிடுவோமா? சூப்பர்ரா, அந்த வழியில் டிராஃபிக்கே இருக்காது. ஒரு அழுத்துனா போதும், உங்களுக்கு முன்னாடி அங்கே இருப்போம். அது வரைக்கும் நாங்கள் என்ன பிடிங்கிட்டா இருப்போம். என்னடா மச்சான் ரேஸ் வச்சுக்கலாமா? செம்ம காமெடி மச்சான், எங்களுக்கு தான் சிரிப்பே வரல. உன்னை வச்சு இந்த வண்டி நவுறதே பெரிய விஷயம், இதில் வேறு ஸ்பீடு வேறு ஸ்பீடு. சும்மா பல்ல போடாத. யார் ஃபஸ்ட்டு போகிறான் பார்ப்போமா? ரேஸில் வேண்டாம் மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, எனக்கு அப்படி தானே தோணுது. மச்சான் நீ அமௌண்ட்லாம் தர வேணாண்டா, 1000 ருபி தானே. 1000 ரூபா பெட்டு வரியா? இறங்கடா வண்டியை விட்டு. நானே பெட்ரோல் போட காசு இல்லாமல் ஒன்றை கூப்பிட்டு வந்தா, நீ என்னன்னா 1000 ரூபா பெட்டு கட்டுறியா? மச்சான் உன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, ஜெயிக்கிறேன்டா போடா. ஏதோ பண்ணி தொலை. என்னடா ஆச்சு? நல்லா தான்டா போயிட்டு இருந்துச்சு. டேய் என்னடா ஆச்சு? கார்பரேட்டர் அடைச்சிருச்சுடா மாப்பிள்ள. நேரம் போயிருப்பானுங்கடா அவனுங்க. 1000 ரூபா போச்சு. டேய் என்னாச்சுடா? டேய் மாப்ள, டேய்
தப்புஸ்தானுங்க. கையில் மாட்டிருந்தா அவ்வளோதான். மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் ஆகலையில? சரி வா, வண்டி ரெடி ஆகிடுச்சு போகலாம். எல்லாம் உன்னால தான்டா. வண்டி ஏறா ஃபஸ்ட்டு. டே மச்சான் அங்கே பாடுறா. டேய் நம்ம பசங்கடா. டேய் மச்சான், டேய் என்னடாச்சு? எந்திரா டேய். டேய் டேய் மச்சான் என்னடாச்சு? விக்ரு உனக்கடாச்சு? டேய் விக்ரு எந்திரா. டேய் விக்ரு. டேய் மாப்பிள்ள டேய் அவனுக்கு போட்ட ரூல்ஸ் அவனுங்களுக்கே ரிப்பீட் ஆயிடுச்சு பாரு. மச்சான் அவனுங்களுக்கு ஃபோனை போடு. டேய் மச்சான் முன்னாடி பாடுறா. டேய் டேய் வாடா விளையாடுறியா? நம்ம இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் போலீஸ் விசாரித்தா நம்ம தானே நம்ம மேலே கேஸ் பே பண்ணிடுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நமக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு. இப்போ இப்படி ஆச்சுன்னா நம்ம ஃப்யூச்சரே க்ளோஸ்டா, புரிஞ்சுக்கோ. டேய் அவன் பாவுண்டா. டேய் உன் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் நினச்சிப்பாரு. வா போகலாம். அது ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, வீட்டில் வேறு ஒரே பிரச்சனை. நான் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலியே ரன் பண்ணும் போல் இருக்குது. இப்போ வேறு படிப்பு வேறு முடிய போகுது. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. டேய் மச்சான் விட்ரு. டேய் மனிதன் மடிந்து கொண்டிருக்க எதிரே மானிடமும் மடிந்து கொண்டிருக்கிறது. உலகில் அதிக இளைஞர்களை கொண்டிருக்கும் நாடு இந்தியா. அதே சமயம் சாலை விபத்துகளில் அதிக இளைஞர்களை இழந்து கொண்டிருக்கும் நாடும் இந்தியா தான். கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விபத்துகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இளைஞர்களே. ஒவ்வொரு விபத்திற்கும் பின்னால் ஓர் குடும்பத்தின் அழுகை இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். நேரத்தை மிச்சப்படுத்தும் வாகனத்தில் வாழ்வின் பாதையை தொலைத்து விடுகின்றனர். அனாவசியமான செயல்களை தவிர்த்து தகுந்த பாதுகாப்புடன் பயணம் செய்யுங்கள். மிச்சப்படுத்துவது உங்கள் நேரத்தை மட்டுமல்ல, உங்கள் பயணம் என்றும் முத்தமிடாமல் தொடரும்.